வணக்கம். இன்று உலக அரசியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய வரைபடம் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியை தந்துள்ளது. பத்தாண்டுகளாக நீடித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அக்சாய் சின் பகுதிகளை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பகுதிகளாக அமெரிக்கா தற்போது அங்கீகரித்துள்ளது. இந்த அதிரடி மாற்றம் சமீபத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான ஒரு மாபெரும் வர்த்தக ஒப்பந்தத்தின் நேரடி விளைவாக பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளும் தங்கள் உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளன. 1947 முதல் சர்ச்சைக்குரிய பகுதியாக கருதப்பட்ட காஷ்மீரின் இந்த பகுதிகள் இப்போது இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்டவை என்பதை உலக வல்லரசு உறுதி செய்துள்ளது. இது ஒரு நீண்ட கால போராட்டத்தின் முடிவு. அதேபோல் சீனாவின் ஆதிக்கத்தில் இருந்த அக்சாய் சின் பகுதியையும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த அங்கமாக அமெரிக்கா வரைபடத்தில் காட்டியுள்ளது. இது ஆசியாவின் அதிகார சமநிலையை மாற்றும். இந்த நடவடிக்கை சர்வதேச அரங்கில் இந்தியாவின் குரலை முன்னெப்போதையும் விட வலிமையாக்கியுள்ளது. இது இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த அறிவிப்பு பாகிஸ்தான் தரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் இந்த தெளிவான முடிவு இந்தியாவின் நியாயமான நிலைப்பாட்டை உலகிற்கு உறுதிப்படுத்துகிறது. சீனாவுடனான எல்லை விவகாரங்களிலும் இந்தியாவின் உரிமை இனி சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறத் தொடங்கியுள்ளது. இது எல்லையில் அமைதிக்கு வழிவகுக்கும். தெற்காசியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அமெரிக்காவின் இந்த அங்கீகாரம் உலக நாடுகளுக்கு பறைசாற்றுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஆழமான நட்பு எதிர்காலத்தில் மேலும் பல பாதுகாப்பு மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப ஒப்பந்தங்களுக்கு வலுவான அடித்தளம் அமைக்கும். இந்த செய்தியை கேட்டு இந்திய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்கள் இப்போது முன்னெப்போதையும் விட பாதுகாப்பாக உணர்வதாக தெரிவித்துள்ளனர். லடாக் மற்றும் எல்லைப் பகுதிகளில் இந்தியா மேற்கொண்டு வரும் பிரம்மாண்ட வளர்ச்சி பணிகளுக்கு இந்த சர்வதேச ஆதரவு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் இந்த துணிச்சலான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பற்றித்தான் தற்போது விவாதித்து வருகின்றன. இது உலக அரசியலில் ஒரு திருப்புமுனை. புதிய வர்த்தக வழித்தலங்கள் இனி இந்தியாவின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகள் வழியாகச் செல்வது சர்வதேச அளவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது பொருளாதார வளர்ச்சியை தூண்டும். நமது எல்லைகளை இரவு பகலாக பாதுகாக்கும் பாதுகாப்பு படையினருக்கு இது ஒரு தார்மீக வெற்றியாக கருதப்படுகிறது. இது நாட்டின் இறையாண்மையை பலப்படுத்துகிறது. சரித்திர காலம் தொட்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த இடங்கள் இப்போது உலக வரைபடத்தில் மீண்டும் தன் பழைய பெருமையை பெறுகின்றன. இது இந்தியாவின் மீட்சி. அரசியல் வல்லுநர்களின் கருத்துப்படி இது அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு ஒரு வலுவான அஸ்திவாரமாகவும் ஒரு புதிய சகாப்தமாகவும் அமையும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவின் எல்லை அங்கீகாரம் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதிக்கு பெரும் உதவியாக இருக்கும். எதிர்காலத்தில் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இதே போன்ற வரைபட அங்கீகாரத்தை வழங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் வரவிருக்கும் கூட்டங்களில் இந்தியா தனது புதிய வரைபடத்துடன் மிகவும் உறுதியான வாதங்களை முன்வைக்க தயாராக உள்ளது. இது உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை உயர்த்தும். இந்த வர்த்தக ஒப்பந்தம் வெறும் பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பையும் தேசிய நலனையும் கருத்தில் கொண்டு நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், நவீன கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இது புதிய வாய்ப்புகளை வழங்கும். ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அக்சாய் சின் இனி இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதிகள் என்பதை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. இது பாரத தேசத்தின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. வரலாற்றில் இது ஒரு பொற்காலமாக என்றென்றும் பதியப்படும். ஜெய் ஹிந்த். இந்த வரலாற்று செய்தியுடன் இன்றைய செய்தித் தொகுப்பை நிறைவு செய்கிறோம். இணைந்திருந்தமைக்கு நன்றி.
வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.